மகிந்தவிடம் 2.5 மணி நேரம் விசாரணை. முள்ளிவாய்க்கால் ஊர்தி பவனி நல்லூரிலிருந்து ஆரம்பமானது. ஒருவரின் தலையை வெட்டி நடுவீதியிலிருந்த சிலையில் கொழுவிச் சென்ற குழு. தென்னிலங்கையில் பயங்கரம். மட்டக்களப்பில் பெய்து வரும் கனமழையால் போக்குவரத்து பாதிப்பு. இலங்கை கடற்படை கைது செய்த மீனவரை விடுவிக்க வேண்டுமென்று தமிழக முதல்வர் விஜய் கோரிக்கை. தமிழ் திருநங்கை ஸ்கொட்லாந்தில் எம்பியானார். ரயில் பெட்டியில் 6 சடலங்கள் மீட்பு. அமெரிக்காவில் அதிர்ச்சி சம்பவம். வணக்கம், இது இரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று மே 12 முற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சுமார் 2.5 மணித்தியாலம் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பில் இந்த ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாகவே முன்னாள் ஜனாதிபதி இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த கொடுக்கல் வாங்கல்களின் போது 20 லட்சம் டாலர் நிதியை லஞ்சமாக பெற்றதாக அண்மையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு எதிராக ஏற்கனவே ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு 3 சந்தர்ப்பங்களில் 6 கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டிருந்ததாக கபில சந்திரசேன தெரிவித்திருந்தார் என லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு இதற்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. இதன் பிரகாரம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்காக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முற்பட்டு வாக்குமூலம் வழங்கியிருந்தார். முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் நினைவுகளை தாங்கிய ஊர்தி பவனி இன்றைய தினம் நல்லூரில் தியாகதீபம் திலீபன் நினைவிடத்திலிருந்து ஆரம்பமானது. நிகழ்வின் தொடக்கமாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்தவர்களின் நினைவு ஊர்திக்கு பூக்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தமிழின அழிப்பின் அடையாள உணவான முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த ஊர்தி பவனி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சகல மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக மே 18 முள்ளிவாய்க்காலை சென்றடையும். இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் முதல் தமிழ் மக்கள் தமது உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர். அகிம்சை வழியில் நடந்த போராட்டம் பின்னர் ஆயுத வழியாக மாற்றம் பெற்றது. சுமார் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தொடர்ந்த தமிழரின் ஆயுத வழியிலான உரிமை போராட்டம் 2009 மே 18 முள்ளிவாய்க்காலுடன் மௌனமாகி போனது. இந்த நாள் தமிழின அழைப்பு நாளாக தமிழ் மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது என்பது தெரிந்ததே. வீட்டுக்குள் நுழைந்த குழு ஒன்று ஒருவரின் தலையை வெட்டியதுடன் அந்த தலையை வீதிச்சந்தியில் சிலையொன்றின் கொழுவி விட்டு சென்றுள்ளது. அம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டை மாமடல்ல பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முக்கொலையொன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை இடம்பெற்றதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து வருகின்றனர். 34 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார். இதன்போது குழுவினருடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவரின் மாமனார் படுகாயங்களுக்குள் உள்ளானார். மேலும் தலை தொங்கவிடப்பட்ட சிலையின் அருகே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டது. இது வேண்டுமென்று விட்டு சென்றதா அல்லது தற்செயலாக விடுபட்டதா என்பது தெரியவில்லை. முன்னதாக கொல்லப்பட்ட நபர் கடந்த ஜனவரி 2 மாமடல பகுதியில் சற்று தொலைவில் உள்ள அலேகொட என்ற பகுதியில் இடம்பெற்ற முக்கொலை சம்பவத்தின் சந்தேக நபராக விளக்கமறியலில் இருந்த அவர் கடந்த மார்ச் மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அம்பலாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பில் பெய்து வரும் கனமழையால் மண்டூர் வெள்ளவழியூடான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மண்டூர் கூமாவடி பாலம் புனரமைக்கப்படும் நிலையில் அதன் அருகே அமைக்கப்பட்ட தற்காலிக வீதியை வெள்ளம் அடித்துச் சென்றது. இதனால் இரு பகுதிகளிடையேயான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டமையால் மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், நோயாளர்கள் என பலரும் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் மாற்று ஏற்பாடுகளை செய்து வருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட மண்டபம் பகுதியை சேர்ந்த 6 மீனவர்கள் அண்மையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து மீனவர் குடும்பத்தினர் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சம் மற்றும் கவலையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்ட 6 மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் பாதுகாப்பாக அழைத்து வர தேவையான தூதரக ரீதியிலான அழுத்தங்களை இலங்கை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய மத்திய வெளிவிவகார அமைச்சு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். ஸ்கொட்லாந்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழரான திருநங்கை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி புதிய வரலாறு படைத்துள்ளார். டாக்டர் கியூ மணிவண்ணன் என்பவரே இவ்வாறு எம்பியாக தெரிவாகியுள்ளார். 29 வயதான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து ஸ்கொட்லாந்துக்கு குடிபெயர்ந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் ஸ்கொட்லாந்து பசுமை கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பாலின அடையாளம் அற்றவர் என்று குறிப்பிட்ட கியூ மணிவண்ணன் எடின்பரோ லோதியன் ஈஸ்ட் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். மாணவர் விசாவில் ஸ்கொட்லாந்தில் தங்கியிருந்த போதே அவர் தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். புதிய தேர்தல் விதிகளின் அடிப்படையில் அவர் இந்த தேர்தலில் போட்டியிட முடிந்தது. வெற்றிக்கு பிறகு உணர்ச்சி பூர்வமாக பேசிய அவர், என் பெயர் டாக்டர் கியூ மணிவண்ணன். நான் ஒரு தமிழ் திருநங்கை, புலம்பெயர்ந்தவர். இந்த நாட்டில் வெறுப்புணர்வு கொண்டவர்கள் எதையெல்லாம் இழிவாக கருதுகின்றார்களோ அந்த அடையாளங்கள் அனைத்தையும் கொண்ட ஒருவன் இன்று உங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கின்றேன் என்று கூறினார். விசா சிக்கல் காரணமாக மணிவண்ணன் தொடர்ந்தும் ஸ்கொட்லாந்தில் தங்கியிருக்க முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரான அவருக்கு சுமார் 80,000 ஸ்ட்ரேலிங் பவுண்ட்ஸ் ஊதியமாக கிடைக்கும். இதனால் அவர் விசாவை இலகுவாக புதுப்பிக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையை ஒட்டிய டெக்சாஸ் மாநிலத்தின் லாரிடோ நகரில் சரக்கு ரயில் பெட்டி ஒன்றில் 6 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 5 ஆண்களும் ஒரு பெண்ணுமே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டனர். யூனியன் பசிபிக் ரயில்வே நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு ரயிலில் இருந்தே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சடலங்கள் மீட்கப்பட்டன என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். உயிரிழந்தவர்கள் யார், அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து உடனடியாக தெரியவில்லை. மெக்சிகோவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் எல்லை தாண்ட முயன்ற போது அதிக வெப்பம் அல்லது மூச்சு திணறல் காரணமாக இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. எனினும் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத குடியேற்ற முயற்சிகளின் இதுபோன்ற உயிரிழப்புகள் அடிக்கடி இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் அதே வகையான துயர சம்பவமாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டனர். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மகிந்தவிடம் 2.5 மணி நேரம் விசாரணை. முள்ளிவாய்க்கால் ஊர்தி பவனி நல்லூரிலிருந்து ஆரம்பமானது. ஒருவரின் தலையை வெட்டி நடுவீதியில் இருந்த சிலையில் கொழுவிச் சென்ற குழு. தென்னிலங்கையில் பயங்கரம். மட்டக்களப்பில் பெய்து வரும் கனமழையால் போக்குவரத்து பாதிப்பு. இலங்கை கடற்படை கைது செய்த மீனவரை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் விஜய் கோரிக்கை. தமிழ் திருநங்கை ஸ்கொட்லாந்தில் எம்பியானார். ரயில் பெட்டியில் 6 சடலங்கள் மீட்பு. அமெரிக்காவில் அதிர்ச்சி சம்பவம். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.